Good day to you all. இன்னைக்கு நாம எங்களுடைய வீடியோவை ஒரு சிறிய உரையாடலுடன் ஆரம்பிப்போம். அம்மா, ராணி எங்க? ராணி யாருக்கோ உதவுறதுக்காக வெளியில போயிட்டாள்னு நினைக்கிறேன். இன்னைக்குமா? ஏன் அப்படி கேக்குற? இன்னைக்கு அவளோட பர்த்டே இல்லையா? ஆம், ஆனா அவளோட டிசைன் அப்படி. அவள் இயற்கையாகவே உதவுறதுக்கு தான் அமைக்கப்பட்டிருக்கிறாள் போல. இவ்வாறாக இயல்பாகவே இயற்கையாகவே ஏதோ ஒரு வழியில் செயல்பட வடிவமைக்கப்பட்டிருப்பது, முன்பே நிர்ணயிக்கப்பட்டிருப்பது, இயல்பாக உள்ளது அல்லது மாற்ற முடியாதது என்பதை நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்ல முடியும்? ஹார்ட்வயர். ஹார்ட்வயர். அகெயின் ஹார்ட்வயர். இங்கே இரண்டு சொற்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. இடைவெளி விட்டு எழுத கூடாது. ஹார்ட்வயர். எதனால் இப்படி ஒரு சொல்லை நாங்கள் இயற்கையாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது அல்லது இயல்பாக உள்ளது என்பதற்கு பயன்படுத்துகின்றோம்? வாருங்கள் பார்க்கலாம். இன் எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட் வயரிங் அப்படின்னா நிரந்தரமாக ஒட்டப்பட்டிருத்தல், அதாவது permanently soldering connections on a circuit board. இதிலிருந்து தான் innate or inborn patterns of thoughts, feelings or behaviors என்பவற்றை குறிக்க ஹார்ட்வயர் என்பது பயன்பாட்டிற்கு வந்தது. நடைமுறை வாழ்க்கையில் ஹார்ட்வயர் என்னும் சொல்லை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இன் சைக்காலஜி, உளவியல்ல நாங்க பயன்படுத்தலாம். எதற்காக? டு டிஸ்கிரைப் ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட்ஸ் அண்ட் பிஹேவியர், அதாவது உள்ளுணர்வு மற்றும் நடத்தைகளை குறித்து காட்டுவதற்கு. எக்ஸாம்பிள், humans are hardwired to fear snakes. பாம்பை கண்டா பயம் தன்னால வரும். அப்போ அது என்னது? எங்களோட இயற்கையாகவே வடிவமைக்கப்பட்ட குணம். இன் லேர்னிங் அண்ட் டீச்சிங் எதற்கு பயன்படுத்துகின்றோம்? டு டிஸ்கிரைப் நேச்சுரல் அபிலிட்டிஸ். இயற்கையாகவே எங்களுக்கு சில வகையான திறன்கள் இருக்கும், அவற்றை கூறுவதற்கு. Children are hardwired to pick up language quickly. சின்ன பிள்ளைகள் குயிக்கா லாங்குவேஜ் என்ன செய்திருவாங்க? பிடிச்சு கொள்ளுவாங்க. இன் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன், அதாவது ஊக்கம் அல்லது உந்துதல் கொடுக்கல உறவுகளுக்கு இடையில எல்லாம் நாங்கள் இதை பயன்படுத்துவோம். We are hardwired for love and acceptance. அன்பு, ஏற்றுக்கொள்ளல் என்பவை எல்லாம் எங்களோடைய இயல்ப பிறந்த குணங்கள். In science and biology, some behaviors are hardwired into our DNA. எங்களுடைய டிஎன்ஏலேயே பதிக்கப்பட்டு இருக்குது. இவ்வாறாக ஹார்ட்வயர் என்னும் சொல்லின் பயன்பாடு, வாக்கிய அமைப்பு, உதாரண வாக்கியங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? எனக்கும் அதை தெரியப்படுத்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். Let's move on to the video. Common collocations. இந்த ஹார்ட்வயர் என்ற சொல் எப்படியாக மற்ற சொற்களுடன் இணைந்து கொள்கிறது என்பதை பார்ப்போம். Hardwired to do something, அதாவது verb, வினை சொற்கள் பயன்படுத்தலாம். Hardwired to learn, hardwired to recognize, hardwired to imitate, hardwired to collect என்றவாறாக நாங்கள் வினை சொற்களை பயன்படுத்த முடியும். அடுத்து நாங்க பார்ப்போம் hardwired for survival or connection or emotions, hardwired for greatness, hardwired for connections, hardwired for affections, hardwired for social bonding என்றவாறாக நாம் பல உதாரணங்களை கூறலாம். அடுத்து நாங்க பார்ப்போம் hardwired into our brains or DNA or nervous system or culture, whatever. இங்கேயும் என்ன nouns தான் பயன்படுத்துவோம். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்ன? ஹார்ட்வயர்ட் என்பது என்ன? built in. It is automatic. It is natural. And it cannot easily change. இதனுடைய வாக்கிய அமைப்பு என்னவென்று பார்ப்போம். Subject plus am or is or are, அல்லது கடந்த காலம் இருந்த was or were plus hardwired plus for plus noun அல்லது to plus verb or into plus noun என்றவாறு அமையலாம். இப்போ நாம் இவை ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக உதாரண வாக்கியங்களை பார்ப்பதன் மூலம் மேலதிக விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இதே போல
மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க விரும்புகிறீர்களாயின் மறக்காம இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Now let's see daily use sentences. First structure. Subject plus am or is or are plus hardwired for plus noun. அவன் வெற்றிக்காகவே இயற்கையாக உருவாக்கப்பட்டவன். அவன் சப்ஜெக்ட், he. இது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஆகையால் இஸ். he is hardwired for எதற்காக? வெற்றிக்காகவே, success. he is hardwired for success. Again, he is hardwired for success. நாம் இயற்கையாகவே சமூக உறவுகளை வளர்க்க அமைக்கப்பட்டுள்ளோம். we. ஆமிசர்ல எது வரும்? Very good. We are. We are hardwired for social bonding. We are hardwired for social bonding. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. We are hardwired for social bonding. ஷீலா இயற்கையாகவே கதை சொல்ல வடிவமைக்கப்பட்டுள்ளார். ஷீலா is. ஷீலா is hardwired for storytelling. ஷீலா is hardwired for storytelling. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. ஷீலா is hardwired for storytelling. மனிதர்கள் இயற்கையாகவே ஆர்வம் உள்ளவர்களாக அமைக்கப்பட்டுள்ளார்கள். Humans are hardwired for curiosity. Humans are hardwired for curiosity. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? Humans are hardwired for curiosity. நாய்கள் நம்பிக்கைக்கு தன்னிச்சையாக அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது நம்பிக்கை என்று சொல்லியே வடிவமைக்கப்பட்டுள்ளன. Please comment your answer. Wonderful. குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களுடனான பந்தத்திற்காகவே இயல்பாக உருவாக்கப்பட்டுள்ளார்கள். Comment your answer. Splendid. You got it. Second structure. Subject plus am or is or are plus hardwired to plus verb. பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். மனிதர்கள் பழக்க வழக்கங்களை பின்பற்ற பிறவி இயல்புள்ளவர்கள். இங்கு பிறவி இயல்பு என்பதும் ஹார்ட்வேர் என்பதைத்தான் குறிக்கும். பாருங்கள் பார்ப்போம். Humans are hardwired to follow. பின்பற்ற, to follow routines. Humans are hardwired to follow routines. Again, humans are hardwired to follow routines. அவன் தர்க்கமான முறையில் சிந்திக்க பிறவியிலேயே இயல்புள்ளவன். He is hardwired to think logically. He is hardwired to think logically. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? He is hardwired to think logically. சில விலங்குகள் இயற்கையாகவே ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெயர வடிவமைக்கப்பட்டுள்ளன. Some animals are hardwired to migrate every year. Some animals are hardwired to migrate every year. எல்லாரும் உரத்து சத்தமா சொல்லி பாருங்க. Well done. Some animals are hardwired to migrate every year. நாம் உணர்வு பூர்வமான தருணங்களை நினைவில் வைத்துக் கொள்ளும் இயல்புள்ளவர்கள். We are hardwired to remember emotional moments. We are hardwired to remember emotional moments. மறுமுறை சொல்லி பார்ப்போம். We are hardwired to remember emotional moments. சில மனிதர்கள் ஆபத்துக்களை எதிர்கொள்ள இயற்கையாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளார்கள்.
Please comment your answer. Great! அநேகமான மனிதர்கள் தங்களது குடும்பத்தை கவனிப்பதற்கு இயற்கையாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளனர். Comment it now. Superb! You got it. Third structure. Subject plus am or is or are plus hardwired into plus noun. பாம்புகள் பற்றிய பயம் நம் மூளைகளில் இயற்கையாகவே உள்ளது. Fear of snakes is hardwired into our brains. Fear of snakes is hardwired into our brains. இங்கு ஸ்னேக்ஸ் என்று சொல்லி பன்மேலானே வந்திருக்கு. அப்ப நாங்க இஸ் பயன்படுத்துறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நாம் ஸ்னேக்ஸ் என்பதை எழுவாயாக பயன்படுத்தவில்லை. Fear of snakes அதாவது பாம்புகள் பற்றிய பயம். பயம் என்பது ஒருமை. ஆகையால் தான் என்ன பயன்படுத்தியுள்ளோம்? The fear of snakes is. The fear of snakes is hardwired into our brains. கனிவான குணம் அவளுடைய ஆளுமையில் இயற்கையாகவே உள்ளது போல் தெரிகிறது. Kindness தெரிகிறது. Seems to be hardwired into her personality. Kindness seemed to be hardwired into her personality. எல்லாரும் வாய்விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Kindness seems to be hardwired into her personality. ஆபத்தில் நம்முடைய எதிர்வினை இயற்கையாகவே நமது உயிர் வாழும் அமைப்பில் பதிந்துள்ளது. Our reaction to danger. ஆபத்தில் நம்முடைய எதிர்வினை our reaction to danger is hardwired into our survival system. Our reaction to danger is hardwired into our survival system. மறுமுறை சொல்லி பார்ப்போம். Our reaction to danger is hardwired into our survival system. கதைகள் மீதான ஆசை ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இயற்கையாகவே உள்ளது. The love for stories. இங்கே என்ன ஸ்டோரிஸ் என்பது பன்மைதான். ஆனால் கதைகள் மீதான ஆர்வம் ஆசை the love that is singular. The love for stories is hardwired into every culture. The love for stories is hardwired into every culture. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பார்ப்போமா? பாருங்கள். The love for stories is hardwired into every culture. பொறாமை என்பது மனித உணர்வுகளில் ஆழமாக பதிந்த ஒன்று. Please comment your answer. Marvelous. சில பழக்க வழக்கங்கள் குழந்தை பருவத்திலிருந்து நம்முள் இயற்கையாகவே உள்ளது. Please comment it now. Amazing. You got it. Now, this is the time for you to check your understanding. What does hardwired mean? There are 4 options. You have to choose the correct one. Something temporary, something optional, something forgotten, something automatic or built-in. Second, which is correct? He is hardwired to eat fast. He hardwired to eat fast. He hardwired to eat fast. He was hardwiring to eat fast. Third question. Babies are hardwired to walking, walk, walked, walks. Fourth question. Which is a natural instinct? He is hardwired to skip class. He is hardwired to enjoy math. He is hardwired to seek safety. He is hardwired to skip work.
Fifth question, which is incorrect. We are hardwired to breathe. They are hardwired to connect. She is hardwired into dance. I am hardwired for empathy. Please comment your answers. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருந்தது என்பதை வெளிக்காட்ட மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. Thank you for watching.